டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் 40 டேஸ். இன்னும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அதாவது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 40 டேஸில் என்ன மேக்ஸிமம் உங்களால் கவர் பண்ணி பாசிட்டிவான மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம இன்னையிலேருந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே 60 டேஸ்னு போட்டோம். அதை கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால் ஃபாலோ பண்ண முடியல, என்னாலேயும் வீடியோஸ் பண்ணாமல். பட் இந்த 40 டேஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் ஒரு பாசிட்டிவ் மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா இங்கிலீஷ், ஏன்னா மேஜர் பார்ட் வந்து இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கிலீஷ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த இதில் தான் வரும். இங்கிலீஷ், மேக்ஸ் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் எக்ஸாம்ஸில். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு உங்கள் சிலபஸ்லேருந்து எடுத்து இங்கிலீஷில் என்னென்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயம். ஸோ இது வந்து உங்கள் சிலபஸில் வந்து நிறைய இடத்துல சாம் ஆஃப் லைஃப் வந்து நிறைய இடத்துல வரும். பார்ட் பியில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதாவது ஃபஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் அப்ரிசியேஷனில் வரும். அதுக்கப்புறம் தென் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த போயம் வித் போயட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வரும் சாம் ஆஃப் லைஃப். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் போயம். கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸில் 2013 வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த போயம் வந்து போயத்துலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ போயம்குள்ளார போகலாம். சாம் ஆஃப் லைஃப் இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங்ஃபெலோ. அவர் தான் வந்து சாம் ஆஃப் லைஃப்பை எழுதியிருக்காரு. ஸோ சாம் ஆஃப் லைஃப் வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1839 வாய்ஸ் ஆஃப் நைட் அப்படின்னு வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் போயம்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் இருந்து வந்த ஒரே ஒரு போயம் தான் வந்து சாம் ஆஃப் லைஃப். அந்த டைமில், அந்த 18th century அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு போயமாக வந்து எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த போயம் எப்படின்னா ஒரு யங் மேன் வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு யங் மேன் அவங்களோட ஹார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. Tell me not in mournful numbers, life is but an empty dream, for the soul is dead that slumbers, and things are not what they seem. எடுத்த உடனே எப்படி போயிட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா வந்து அதாவது என்ன ஒரு பாசிட்டிவ் இதோட ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா டெல் மீ நாட் இன் மான்ஃபுல் நம்பர்ஸ், லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம். ஒரு சோகமாக என்கிட்ட சொல்லாதீங்க, லைஃப் வந்து ஒரு எம்டி ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக சேடாக வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றார். எடுத்த உடனே லைஃப் வந்து ஒரு எம்டி ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. எவன் ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். யார் ஒருத்தன் அதாவது தூங்கி அவனோட டைமை வேஸ்ட் பண்ணி இருக்கானோ அவனுக்கு தான் வந்து லைஃப் அப்படி தெரியும். அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து லைஃப் வந்து இப்படி தான் அப்படின்னு, இந்த ஒரு எம்டி ட்ரீம் தான் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. அதாவது ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் அப்படின்னா, ஸ்லம்பர்ஸ்னால் ஸ்லீப், தூங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ எவன் ஒருத்தன் வந்து தூங்கிட்டு அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறானோ, ஸோ அவங்க எப்படி வாழ்க்கையை பார்க்குறாங்களோ அது மாதிரி லைஃப் கிடையாது, லைஃப் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest and the grave is not its goal, does thou art to does earnest was not spoken of the soul அப்படி. ஸோ லைஃப் இஸ் ரியல் அண்ட் லைஃப் இஸ் earnest அப்படின்னா வந்து இந்த லைஃப் வந்து இட் இஸ் அ ரியல் லைஃப் அண்ட் இட் இஸ் அ சீரியஸ் லைஃப். ஸோ இந்த சீரியஸ் லைஃப்பில் வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்ட்டு வந்து இருக்கக்கூடாது. அந்த கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல். ஸோ எல்லாம் வாழ்ந்துட்டோம், சரி நம்ம சாக போகிறோம், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டெத் வந்து இதோட கோல் கிடையாது. சரிங்களா? டஸ் தோ ஆர்ட் டு டஸ் ரிட்டர்னஸ்ட், இது வந்து பைபிளோட சேயிங்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பு வந்து டஸ்ட்டால் தான் ஆகிருக்கு. ஸோ இது எப்படியும் கடைசியாக வந்து இது டஸ்ட்டுக்கு தான் போகும் கடைசியாக. ஆனால் சோல் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து என்ன தான் இறந்து நம்ம போயிட்டாலும் நம்மளோட பேர் அந்த இது வந்து நிலச்சி நிற்கணும். நம்ம சோல் வந்து உயிரோட தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட பேர் நிலச்சி நிற்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் இஸ் earnest, லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest, ரியல் அண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் டஸ் தோ ஆர்ட் டஸ் டோ, இது வந்து பைபிளில் ஒரு சேயிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ இஸ் அவர் டெஸ்டின்ட் எண்ட் ஆர் வே, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தென் டுடே. அதாவது நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்து
எப்படி என்ஜாய்மெண்ட் அண்ட் சாரோ, அதாவது ஹாப்பினஸ் அந்த சேட்னஸ் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸாக தான் இருக்கணும். ஒரே இதாக அப்படியே சாரோவாகவும் நம்ம அப்படியே இருக்காது, ஒரே ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்காது. அதுக்காக நம்ம லைஃப் வந்து அப்படியே போய் முடிஞ்சிடாது. இப்போ நம்ம சோகமாக இருந்தோம்னா அப்படியே போய் நம்ம லைஃப் முடிஞ்சிடாது. நம்ம வந்து இதுக்காக என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணி என்ன இன்னையோட விதை என்ன வருதோ, என்னையோட அந்த கெயின், அந்த ரிசல்ட் அவுட்புட் என்ன வருதோ, அதுதான் வந்து நாளைக்கு. ஸோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தென் டுடே, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தென் டுடே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நம்ம வேலை செய்கிறோமோ, அது வந்து நாளைக்கு நம்மளை இன்னும் பெட்டராக ஆக்கணும். சரிங்களா? அதோட விதை வந்து நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு அதோட இன்னையோட பெட்டராக நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, art is long and time is fleeting, and our hearts, though stout and brave, still like muffled drums are beating funeral marches to the grave. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃபிட்டிங்னா, ஆர்ட் இஸ் லாங் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ட்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் பிறந்து நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த செய்யக்கூடிய வேலையை தான் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு நிறைய இருக்குது. லாங்னு சொல்கிறது நிறைய இருக்குது. டைம் இஸ் ஃபிட்டிங்னா டைம் அதுக்கான டைம் வந்து கம்மியாக இருக்குது. என்னதான் நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்காக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டெப்பனாக இருந்தாலும், நம்ம மனசில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படியும் நம்ம நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நாள் சாக போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஹார்ட் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த மார்ச் பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதான் ஸ்டில் லைக் மஃபுல்டு ட்ரம்ஸ்னால் அந்த க்ளோத்தில் உண்டான ட்ரம், அது துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கு நம்ம மனசு எப்பயுமே எப்படியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இன் த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில், இன் த பைவொர்க் ஆஃப் லைஃப், பி நாட் லைக் டம் ட்ரிவன் கேட்டில், பி அ ஹீரோ இன் த ஸ்ட்ரைவ் அப்படின்னு சொல்ல. இந்த லைனில் இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டை வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதான் இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த பைவொர்க் ஆஃப் லைஃப்னா பைவொர்க்னா வந்து ஒரு கேம்ப், டெம்பரரி கேம்ப். சோல்ஜர்ஸ் வாருக்கு போகிறப்ப அவங்க போடுற டெம்பரரி கேம்ப் பேர் தான் வந்து பைவொர்க் ஆஃப் லைஃப். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நம்ம லைஃப் வந்து டெம்பரரி தான். ஸோ இந்த டெம்பரரியான இந்த லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு மாடு மாதிரி, ஒரு ஊமையான மாடு மாதிரி, அதாவது இந்த எரும மாடு மாதிரி சும்மா அப்படியே சொன்னதை கேட்டு போகாமல் நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டம்பாக இருக்காமல் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக செய்யணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர் ஹவர் ப்ளசன்ட், லெட் த டெட் பாஸ் பரி இட்ஸ் டெட், ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட், ஹார்ட் வித் இன் த காட் ஓவர் ஹெட். ஸோ இது பார்த்தாலே அப்படி உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்யூச்சர் என்னாக போகுது அப்படின்னு அதை நினச்சி வந்து நம்ம இப்போ அப்படியே எப்படி சொல்கிறது, குழம்ப வேணாம். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், அதையே எப்படி சொல்கிறது, அதை நினைக்கணும். பட்டு இது நம்ம லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், நம்ம ரொம்ப அப்படி ஓவர் இமேஜின் பண்ணி இருக்கக்கூடாது. ட்ரஸ்ட் நோ ஃப்யூச்சர். ஏன்னா நம்ம அப்படி இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், பட் இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கான நம்ம அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கான இதை வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் செய்யணும். அதான் சொல்லியிருக்காங்க, ட்ரஸ்ட் நோ ஃப்யூச்சர் ஹவர் ப்ரெசன்ட், லெட் த டெட் பரி இட்ஸ் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரை பற்றி நம்ம அதை நம்ப வேணாம், பாஸ்ட்டை வந்து நம்ம இங்கேயே புதைச்சிடணும். ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட், ஹார்ட் வித் இன் த காட் ஓவர் ஹெட் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குமோ அதை வந்து கடவுள் மேலேயும் நம்ம மனசு மேலேயும் நம்பிக்கை வச்சு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. லைவ்ஸ் ஆஃப் கிரேட் மென் lives of great men all remind us we can make our life sublime and departing leave us behind footprints on the sands of time அப்படின்னு சொல்லி. ஸோ பெரிய ஒரு பெரிய ஆளுங்களோட லைஃப் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா, ஒரு மேன்மையாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம பேர் நிலச்சி நிற்கும் அப்படிங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஊர்லேயே விவேகானந்தர் அண்ட் பாரதியார். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட், ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் வரைக்கும்னா வரல, மேபி அந்த 40க்குள்ளாரே அவங்க எல்லாமே முடித்து இறந்துட்டாங்க. அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து
முடிச்சு இறந்துட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் இன்னும் 100 வருஷம் போனாலும் எப்போ ஹிஸ்ட்ரி இருக்கிற வரைக்குமே பாரதியார் அண்ட் விவேகானந்தரை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்க செஞ்ச தொண்டுகள் அப்படி அவ்வளோ நல்லது வந்து செஞ்சுருக்காங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட லைஃப்பை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம இந்த உலகத்தோடு போனதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த நல்ல வேலைகள் சரிங்களா, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மார்க் விட்டு போனோம். ஓ இவங்களா, அவங்க அப்படி நல்லா இது செஞ்சாங்களே, தொண்டு செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் விட்டுட்டு போகணும். அதான் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு. அதான் ஒரு மார்க் நம்ம பேர் சொல்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு நல்ல நான் அதான் பேர் சொல்கிற மாதிரி கெட்ட வேலை நல்ல வேலையாக செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் stanza. Footprints that perhaps another sailor o'er life Solomon made, a forlorn and a shipwrecked brother seeing shall take heart again. இந்த ஸ்டான்ஸால் என்ன ஒரு கடலில் ஒரு செயிலர் போகிறான். அவனோட கப்பல் வந்து ஷிப்ரெக்குடுனா வந்து நடுவில் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரக் ஆயிருச்சு. ஒரு மூழ்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி ஷிப்ரெக்கட் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அந்த ஷிப்பை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வாழணும், அந்த மாதிரி நம்ம வாழ்கிற லைஃப் வந்து அவனுக்கு வந்து ஒரு கரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லுவாங்களா, லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் வித் அ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட், ஸ்டில் அச்சீவிங், ஸ்டில் பர்சூவிங், லேர்ன் டு லேபர் அண்ட் டு வெயிட். ஸோ பி அப் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க். எந்திரிங்க, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. என்ன கான்சிக்வன்சஸ் ஃப்யூச்சரில் என்ன வரும் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. அதாவது உங்கள் மைண்டை வந்து என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுங்க. ரொம்ப இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு ரொம்ப வந்து நீங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகே இது நடக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் செய்கிற வேலையை வந்து செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. லேர்ன் டு லேபர் அப்படின்னு. லேபர்னால் வந்து ஒர்க், வேலை செய்யுங்க. அண்டு உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த போயமை முடிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இந்த போயமோட தீம் வந்து சோம்பேறியாக இருக்காதீங்க. அப்படியே டே பை டே உங்கள் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. சாவை நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு செய்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவார்ட் ஆகும். எதை நினச்சும் வேணாம், உங்களோட வேலையை நீங்கள் குட் ஒர்க், நீங்கள் நல்லதாக வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிச்சிருக்காரு மிஸ்டர் ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த். ஓகே, திஸ் இஸ் த தீம் ஆஃப் த போயம். ஸோ ஆத்தரை பற்றி இதில் பார்த்தோம்னா ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த். ஸோ February 27, 1807 வந்து அவர் பிறந்திருக்காரு. டெத் வந்து அதாவது மான்செஸ்டர்ஸ் யூஎஸில். ஸோ டெத் வந்து 82 March 24 கேம்பிரிட்ஜ் மான்செஸ்டர்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு 19th centuryயில் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் போய்ட்டு. ஸோ த சாங்ஸ் ஆஃப் ஹிவாத்தா அண்ட் பால் ரிவர் ரைட் இதெல்லாம் வந்து அவரோட ஒர்க்ஸ். சரிங்களா. ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ வந்து இஸ் அமெரிக்கன் போய்ட். ஸோ இந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுருக்குது அப்படின்னா சாம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சாம் ஆஃப் லைஃப்னு அப்படின்னாலே லைஃப் வந்து எப்படியே இருந்தாலும் ஒரு லென்த்தாக இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஷார்ட், லைஃப் இஸ் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் வந்து ரொம்ப பெருசு, இட் இஸ் லாங். ஸோ லாங்ஃபெல்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லாங்ஃபெல்லோன்னு வந்தாலே ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ. ஸோ லைஃப் அப்படின்னா லைஃப் இஸ் லாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. மேஜராக இது வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுதான் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிமிலி பார்க்கலாம். ஸோ சிமிலி எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். And our hearts, though stout and brave, still like muffled drums are beating. ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்ட் துடிக்கிறத வந்து மஃபுல்டு ட்ரம் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் வந்துருச்சு, அதை வச்சு நீங்கள் சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது, டோன்ட் லைக் பி அ ட்ரம் டிவன், பி நாட் லைக் டம் ட்ரிவன் கேட்டில். ஸோ இது வந்து ஒரு சிமிலி. சரிங்களா. இது ரெண்டும் வந்து சிமிலி. ஸோ லைக் வந்துருச்சு. இதில் வந்து கேட்டில் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா. மெட்டாஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே வரும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம் அப்படின்னு. லைஃப் வந்து எம்டி ட்ரீம் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன பற்றி வேறு என்ன இருக்குது, ஸோ வேறு இதில் எதுவும் இல்லை. ஃபோர்த் ஸ்டான்ஸா இல்லை ஃபிஃப்த் ஸ்டான்ஸா அதில் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு மெட்டாஃபர். இந்த பைவாக் ஆஃப் லைஃப் வந்து இதுவும் ஒரு மெட்டாஃபர். இந்த வேர்ல்டை வந்து அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பேட்டில் ஃபீல்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பைவாக் ஆஃப் லைஃப் வந்து லைஃப்பை வந்து ஒரு டெம்பரரி கேம்ப் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டாஃபர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸால் மெட்டாஃபர் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு இது வந்து ஒரு மெட்டாஃபர். அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் சாண்ட் அதை வந்து எப்படி எதோட மேனோட அச்சீவ்மெண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேனோட அச்சீவ்மெண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செயிலிங் ஓவர் லைஃப் சாலமன் மெயின் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து லைஃப்பை வந்து ஒரு பெரிய ஓஷன் கூட கம்பேர் பண்ணி தான் ஸோ அதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு கப்பல் கவுந்ததை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்கிறவனும் வந்து உங்களை பார்த்து வரணும் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ண மாதிரி. சரிங்களா, ஸோ இதில் அல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்யூஷன்னா வந்து வெளியிலேருந்து வேறு ஏதாவது ஒரு கோட்ஸ், ஃபார் பைபிள் கோட்ஸ் அந்த மாதிரி கோட்ஸ் எடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட் அப்படின்னா இது வந்து ஒரு பைபிளோட ஒரு கோட். ஸோ அதாவது முடிஞ்சது வந்து அப்படியே முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இன்னொன்று வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் செகண்ட் ஸ்டான்ஸா டஸ் டூ ஆர்ட் டு டஸ்ட் ரிட்டர்னஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பைபிளிக்கல் கோட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி சொல்கிறது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃப்ளீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃப்ளீட்டிங் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆர்ட்டை வந்து எப்படி சொல்கிறது, ஆர்ட்டை வந்து லைஃபோட சொல்லியிருக்காங்க. அண்டு எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் வந்து லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைவாக் ஆஃப் லைஃப் அப்படின்னா இது வந்து இந்த பைவாக் ஆஃப் லைஃப் வந்து இது மெட்டாஃபர்லேயே வரையும் பர்சானிஃபிகேஷன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பைவாக் ஆஃப் லைஃப் இதையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கேம்ப் வந்து ஒரு லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைஃப் வந்து ஒரு மனுஷனோட ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கேம்ப் வந்து ஒரு மனுஷனோட லைஃப் கூட வந்து உங்களுக்கு பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. மனுஷனோட லைஃப்பை வந்து இங்கே பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு ஆக்சிமோரன் பார்த்தீங்கன்னா நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். எந்த ஸ்டான்ஸால் அது வரும், இங்கே தான் இருக்குது, நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு முரணான ஒரு என்ஜாய்மெண்ட் சாரோ முரணான ஒரு இதை வந்து ஒரே லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சிமோரன். தென் அலிட்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சோல் ஸ்லம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரே சவுண்ட் உள்ளது. ஸோ ரைமிங் பேட்டர்ன் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஒன்றும் இல்லை, இதிலே எடுத்துக்கலாம். சாரோ, மாரோ, வே, டே. ஸோ இது மாதிரியே தான் உங்களுக்கு ரைமிங் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இருக்கும். ஸோ ஏர்னஸ்ட், ரிட்டர்னஸ், கோல், சோல். ஸோ ஏபி இதுதான் உங்களோட ரைமிங் பேட்டர்ன். ஸோ ரெப்பிட்டேஷன் அப்படின்னு ரெப்பிட்டேஷன் அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஆக்ட் லிவிங் இன் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆக்ட் லிவிங் இன் ப்ரெசன்ட். ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷன். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட், ப்ரெசன்ட், டெட், ஒரு இதெல்லாம் வந்து ரைமிங். இது ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் வரும். ஸோ இந்த போயமில் இருக்க மேக்ஸிமம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இதுதான். சரிங்களா, ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதில் இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு போயம்ஸ்லாம் வந்து இன்றைக்கே ஒரு 2-3 போயம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரம் ஆதி ஸ்டடி சர்க்கிள்.